மணந்தால ஆரியம்மாளா இல்லை என்றால் மண்ணுலகிலே மாண்டு மடிந்து விடுவேன் தாயே. கத்தபராயா நீ சாக துணிந்து விட்டாய் அல்லவா மகனே? தாயே இருந்தாலும் என்னால் வரம் கொடுக்க முடியாது. ஏன் தாய் வரம் கொடுக்க முடியாது? ஏனென்றால் இந்த காஞ்சிவன செல்லை தவம் புரிந்து கொண்டிருக்கின்றேன். ஆகினால் என்னால் வரம் கொடுக்க முடியாது. அப்படியா? உடைய பெரியதாயார் பாச்சுரத்தம் படத்தின் வீட்டில் வள்ளத்து மாகாளி அதற்காக தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அங்கு சென்று அந்த ஆரியமலை பெண்ணை மணமெடுப்பதற்காக நீ வரம் பெற்று வர வேண்டும். வள்ளத்து மாகாளிடத்தில் சென்று வரம் பெற்று வருவதா தாய்? உண்மையாக என்னுடைய பெரியதாயார் வள்ளத்து மாகாளி எப்பொழுதும் ஆங்கார கோபத்துடன் இருப்பாள் தாய். நான் எப்படி அம்மா சென்று வரம் பெற்று வருவது? படி காத்தவராயா தாயே, அந்த வள்ளத்து மாகாளி விசுரோம் படைத்தவள். உனக்கு துணையாக அந்த கொல்லிமலை போதங்களையும் பச்சைமட கனக போதங்களை அழைத்து செல்ல வேண்டும். ஆகட்டும் தாய். அது மட்டுமில்லாமல் 32 மேலதாளர்கள் வழங்க செய்துவிட்டு அந்த வள்ளத்து மாகாளி ஆலயம் சென்று ஆரியமலை பெண்ணை மணமுடிப்பதற்காக நீ வரம் பெற்று வா. அதுபோல செய்து வருகிறேன் தாய். சென்று வா மகனி. வருகிறேன் அம்மா, போய் வருகிறேன் தாய். இதோ என்னுடைய தாய் காமாட்சி ஆரியமலாவை சிறடுப்பதற்காக என்னால் உனக்கு வரம் கொடுக்க முடியாது. உனக்கு வர வேணுமானால் பாச்சூர் நத்த பரந்த மலமேட்டிலே வள்ளத்து மாகாளிடத்தில் சென்று வரம் பெற்று வருவாய் மகனே, என் தாய் சொல்லிவிட்டாது. இப்பொழுது வள்ளத்து மாகாளத்தில் செல்லும் பொழுது கொல்லிமலை பூதங்களில் அவர் வரவழைத்து தாரை தப்பட்டை சிமேலத்தோடு செல்ல வேண்டும். இசையால்மா இங்கே ஆலயத்தை விட்டு வருவாள். அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய வரத்தை வாங்கி வர வேண்டும். அழைத்து வருகிறேன். என்னுடைய பெரிய தாயார் வள்ளத்து மாகாளி எதிர்பார்க்கிறேன். பார்க்கிறேன் அப்பா. ஹலோ மறந்தீரன்னு மத்தவக சொல்லுறாங்க. ஒன்னே நான் மறந்தீருந்தா ஆரியமாளா உலகத்திலே மறந்துமில்லே. மறந்தீரன்னு மத்தவக சொல்லுறாங்க. ஒன்னே நான் மறந்தீருந்தா ஆரியமாளா உலகத்திலே மறந்துமில்லே. உலகத்திலே மறந்துமில்லை. உலகத்திலே
மறந்துமில்லை. மாமன் மகள் இருக்க மாலையுடன் நான் இருக்க. மாமன் மகள் இருக்க மாலையிட நான் இருக்க. மாமன் மகள் இருக்க மாலையுடன் நான் இருக்க. மற்றவன் மேலாசை உண்டானால் என் தங்க மேலாசா மலையேறி மாண்டிடுவேன். அடியே மலையேறி மாண்டிடுவேன். மறந்திரு மறந்திருந்து மத்தவங்க சொல்லுறாங்க உன்னை நான் மறந்திருந்தா ஆரியமாலா உலகத்திலே மறந்துமில்லை. அடியே உன்னை நான் மறந்திருந்தா ஆரியமாலா உலகத்திலே மறந்துவில்லை. அடியே உலகத்திலே மறந்துவில்லை. இதோ என்னுடைய பெரியதாயார் வெள்ளத்து மாகாளி எதிர்பார்க்க வேண்டும். பார்க்கிறேன் வெள்ளத்து மாகாளியை. மிகட்டி கூத்தாடுமா கூத்தாடுமா அங்கே ஐயங்கள பூதங்காலா பூதங்காலா. அம்மி கட்டி கூத்தாடுமா கூத்தாடுமா அந்த ஆயிரங்கள் பூதங்காலும் பூதங்காலும். கட்டி கூத்தாடுமா கூத்தாடுமா அங்கே கொடிலச்ச பூதங்காலா பூதங்காலா. கொள்ளி கட்டி கூத்தாடுமா கூத்தாடுமா அந்த கொடிலத்த பூதங்காலும் பூதங்காலும். வாருமம்மா காளிதேவி காளிதேவி தயவல்லவளே வாருமம்மா வாருமம்மா. அப்ப வருமம்மா காளிதேவி காளிதேவி அங்க வல்லவிய வருமம்மா வருமம்மா. வாருமம்மா காளிதேவி காளிதேவி தயவல்லவளே வாருமம்மா. அடி கலையடா நீலி அடர்ந்தா காக்க வந்தா தெய்வமாடா. கலியடா நீலியடா நான் காவல் காட்டு வந்தவன். அட கலையடா நீலி அடர்ந்தா காவல் காக்க வந்தவடா. இலகிலே நான் அமர்ந்து இப்போ எருமை கேடா காவலடா. எல்லையடா எல்லையடா நந்தா எருமகேடா காவலடா. மருதனுடைய வாசலிலே நான் தான் பசிபு காவலடா. ஏது பாத்திரத்த மேட்டிலே நான் தவக்கோலத்தில் விட்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவன் என்னுடைய ஆழத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றான். சண்டாளன் அண்ணவன் இந்த ஆழத்தை விட்டு விரட்டடிக்க வேண்டிய பொழுதுதான் சூழாயுதம் தான் எடுத்து ஆடிவாரே கலிதேவி. சுலைதா தான் எடுத்து ஆடி வாரா காளிதேவி. சூழாயுதம் தான் எடுத்து ஆடிவாரு கலிதேவி கலிதேவி. அந்த சுலைதா தான் எடுத்து அந்த ஆடி வார காளிதேவி காளிதேவி. தலையடித்து உதட்டுகிறா காளிதேவி. ஐயோ நான் என்ன செய்வேன் அம்மா. சுலைதா தான் எடுத்து சுழட்டி வரா காளிதேவி. ஐயோ நான் என்ன செய்வேன் அம்மா. சதிகார காளிதேவி கொல்லையுன்னை தான் நினைத்தாள். ஐயோ நான் என்ன செய்வேன் அம்மா. அந்த வெள்ளத்து மாகாளத்தில் சூலத்தை கைப்பற்றினி. அந்த வெள்ளத்து மாகாளி என்னை கொல்வதற்காக இன்னும் எந்த விபத்து வருகிறதோ எதிர்பார்க்கிறேன். பார்க்கிறேன் வெள்ளத்து பட்டவளை தான் எடுத்து வெட்டவாறு கலிதேவி கலிதேவி. மற்றவளை தான் எடுத்து அங்க வீசி வர காளிதேவி காளிதேவி. பட்டவளை தான் எடுத்து ஆடிவாரு கலிதேவி கலிதேவி. பட்டவளை தான் எடுத்து
பாடி காத்தவராயா ஏற்றுமே இந்த வெள்ளத்த மாகாளியம் அருள் பெற்று பல்லாண்டு காலமாக வளமோடு வாழ்ந்திருப்பாய் மகனி. ஆகட்டும் தாய். இந்த பாச்சரத்தப்படது மேட்டிலே நான் தவக்கோலத்தில் வெற்றிருக்கும் பொழுது என்னுடைய ஆலயத்தினைக்கு வர காரணம் என்ன மகனே? அம்மா தாங்களிடத்தில் வர வேண்டும் என்றோ ஆலயத்தினாடி பேய் புதங்களாம் எவிட்டு ஓடி ஓடி வந்திருக்கிறேன் அம்மா. பாடி காத்தவராயா தாயே உனக்கு என்ன வர வேண்டும் மகனி? புத்தூர் அகரகாரம் புதுச்சேரி நல்பேட்டை ஓமாந்தூர் கிராம தலக்குடி ஆரியப்பிராசனம் அன்னத்துளசி மீண்டெடுத்த செல்வம் ஆரியமாலாவை திருமணம் செய்வதற்காக பெற்ற தாய் காமாட்சிரத்தில் வரங்கேற்றேன் அம்மா. என்னால் உனக்கு வரம் கொடுக்க முடியாது. உனக்கு வர வேணுமானால் உன்னுடைய பெரிய தாயார் வல்லத்து மாகாளை நேரில் கண்டு வரம் பெற்று வருவாய் மகனே. என் தாய் சொன்ன காரணத்திற்காக உன் ஆலயத்தினாலே பேய் பூதங்களாம் ஏவிட்டு ஓடோடி வந்திருக்கிறேன் அம்மா. பாடி காத்தவராயா அந்த ஆரியமலை பெண்ணை மனமடுப்பதற்காக என்னிடத்தில் வரம் பெற்று செல்ல ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற அல்லவா? உண்மையாக அம்மா. பாடி காத்தவராயா நீ இந்த உரபத்தில் சென்றால் அந்த ஆரியமாலாவை செடுக்க முடியாது. ஏன் எந்த ரூபத்தில் தாயை சென்றால் சரி எடுக்க முடியும்? நீ எப்படி செல்ல வேண்டும் என்றால் நான் எப்படி செல்ல வேண்டும்? ஒரு சாது சாமியாக வேடம் எடுக்க வேண்டும். ஆகட்டும் தாய். ஒரு சாது சாமியாக வேடம் எடுத்து ஊருக்கு மேற்கே ஆலாமரத்தில் சென்று அமர்ந்திருக்க வேண்டும். ஆகட்டும் தாய். அப்பொழுது இந்த மாம்பாடு செல்லக்கூடிய ஆசாரிமார்கள் இந்த கழுகு மரத்திலே படிக்க 10,000 நட்சத்திரம் வளர்த்து வருகின்றார்கள். ஆகட்டும் அம்மா. அன்னவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் செய்து வைத்திருக்கின்றேன் நான். ஆகட்டும் தாய். அப்பொழுது அந்த மாம்பாடு செல்லக்கூடிய ஆசாரிமார்கள் உன்னை நாடி குழந்தை வர வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் வருவார்கள். அன்னவர்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இந்த கழுகு மரத்தில் இருக்கக்கூடிய 10,000 நட்சத்திரம் அகற்றப்பட செல்ல வேண்டும். ஆகட்டும் தாய். பிறகு தம்பி தொட்டெத்து சின்னானை கொடுகுடுப்பு நாய்க்கராக வேடம் எடுத்து ஆகட்டும் அம்மா ஊருக்குள் சென்று குறிப்பார்த்து சொல்லி வர வேண்டும். அதுபோல செய்து வருகிறேன். பிறகு நீ சாது சாமியராக சென்று ஆரியமாலாவை செலுத்து வா மகனை காத்தவராயா. அதுபோல செய்து வருகிறேன் அம்மா. சென்று வா மகனே. அதுபோல செய்து வருகிறேன் தாய். இதோ என்னுடைய பெரிய தாயார் வல்லத்து மாகாளி சொன்ன பிரகாரம் நான் ஒரு சாது சாமியாராக என்னுடைய தம்பி சின்னானை வரவழைத்து குடுகுடுப்பனாக உருமாற செய்து நாங்கள் புத்தூருக்குள்ள செல்ல வேண்டும். புத்தூருக்கு அருகாமலே அத்திமரம் ஆலாமரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சாது சாமியாராக நான் ஜாதகம் பார்த்து சொல்ல வேண்டும். எனது தம்பி சின்னானை ஊருக்குள்ள சென்று மாடக்குள்ளாசாரிகள் அண்ணன் தம்பி 7 பேர்த்து வீடுகளிடம் குறிசொல்லி வாடா தம்பி என்று சொல்லுவேன். எதற்காக தெரியுமா? அந்த ஆரியமலா பிறந்தன்று வல்லத்து மாகாளி கோயிலுக்கு முன்பதாக ஒரு கழுகு மரம் பிறந்தது. ஆரியமலா பிறந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது 16 வயது வந்தால் யாரோ ஒரு தெய்வகுமர் வந்து சிறுப்பான் என்று ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாடக்குள்ளாசாரிகள் அண்ணன் தம்பி 7 வேத்துகளை விட்டு அந்த ஆரியப்பிராசன படுக்கையை நச்சூசி வைத்திருக்கிறான். அந்த நச்சூசி அகற்ற வேண்டும் என்றால் நானோ சாது சாமியாராக வேடமிட்டு அவருக்கு அருகாமலே அத்திமரம் ஆலமரம் சொல்லக்கூடிய இடத்திலே நான் சாதகம் பார்த்து சொல்லுவேன். எனது தம்பி சின்னானை ஊருக்குள்ளே சென்று குறிசொல்லி வாடா தம்பி என்று சொல்ல வேண்டும். அதை கேட்டு 7 பங்காளிகள் ஆசாரிமார்கள் என்னிடத்திலே நாடி ஓடி வருவார்கள் குழந்தை பாக்கியம் என்பதற்காக. அன்னவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துவிட்டு அதன் பிறகு சென்று ஆரியமாலாவை சிறெடுத்து வர வேண்டும். இதோ எனது தம்பி சின்னானை எதிர்பார்க்க வேண்டும். குடுகுடுப்பலாக உருமாறச் செய்து புத்தூருக்களை சென்று மாடக்குள்ளாசார்கள் அண்ணன் தம்பி 7 பேர்த்து வெளியிடம் குறிசொல்லி வாடா தம்பி என்று சொல்ல வேண்டும். தம்பி சின்ன எங்கிருந்தாலும் குடுகுடுப்பலாக உருமாறி புத்தூருக்குள்ள சென்று மாடக்குள்ளாசார்கள் அண்ணன் தம்பி 7 பேர்த்து வெளியிடம் குறிசொல்லி வாடா தம்பி. சத்தம் கேட்குது. கிளம்பேடு வீதி செங்கூர மனை வேப்பமர கல்லுக்கட்டு என்ன போல மீசக்கார் தகுடி தகுடி லாரியோ
புல்லு சாக போடுறேன். நான் தான் சாமி. சாமி. ஆய். ஆய். கிளமேலு வீதி செங்குரமனை ஏன் விடுதா? வேப்ப மரம் கல்லு கட்டு நான்தான். என்ன போல மீசக்கார தகுடி அது நான். லாரியோ பசோ குளமோ குட்டியோ ஆ. பிரேக் பிடிக்க லாரியோ வந்து மடியில பாம்பு வாங்க போறேனா? ஐயோன்னு சத்தம் கேட்க போகுது. ஐயோ சாமி. ஆ. அப்ப நீங்க சொல்லாதீங்க. ஆ. உங்க வாய் மூத்திரம் பளிச்சிரும். ஐயோ பழிச்சிருமில்ல ஆமா. அப்படி சொன்னா ஆ. இந்த கிரகா ஆ. எப்படி பிடிச்சிச்சு எப்படி எதனால பிடிச்சிச்சு சொல்லு சாமி. அப்படி சொன்னா ஆ. உன் கைரேகை காட்டு தோத்தேரி மாதர சொல் யார் யார் கையாடாத கையே இது என்ன? வேகம் விட்டு தேஞ்சு போய் கிடக்குது. கை வேலை அதிகம். ஆ. கை வேலை செய்யறாள் ஆமா. அதனால ஆ. உள்ளதை வச்சு நல்லது பண்ணலாம். ஆமா. இந்த கைரேகை பார்க்கும்போது கையில பாடுறா தகுடி ஆ. ரேகை 3 மொத்தமா இருக்கிறான். மொத்தமா தான் இருக்குது. 3 ரேகை மொத்தமா இருந்தா அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கணும். ஆமா. அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கணும். இருக்கிறோம். 3 பேர் ஆ. தாய் மாமன் 3 பேர் இருக்கணும். தாய் மாமே 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. ஆமா. 3 பேத்துக்கு 7 பேர் அக்கா தங்கச்சி இருக்கணுமா? இருக்காங்களே. 7 பேர் அக்கா தங்கச்சி 3 பேர் அண்ணன் தம்பியோ கட்டிருக்கணும். கட்டணல்ல. கட்டணம். முத மாம்பட்டில் பொண்ணு எடுத்து கட்டினேன். ஆமா. அந்த பிள்ளை முண்டக்கரை முடிச்சு செத்து போச்சு. முண்டக்கரை முடிச்சு செத்து போச்சு. முண்டைக்காரங்க முடிச்சு போனா போட்டு போக சொல்லி ஆ. 6 மாசமா மாமியா வச்சிருந்தியா? அது மாமியா 6 மாசமா? ஆமா தகுடி எதுக்காக வச்சிருந்தேன்? சோத்துக்கு வழி இல்ல சோத்துக்கு வழி இல்ல. அதனால மாமியா கிட்ட போனேன். இப்படி மைக்க போட்டு சொல்லுங்க மாமியாடா போனேன்னு. மாமியா கழுவி ஊத்த ஐயோ. அத நீ குடிக்க. மாமியா கைங்க. தட்டை கழுவி சோத்த ஊத்த சோத்த ஊத்த. எவ்வளவு நாளா மாமியாட்ட கழுவி சோறு வாங்குறத சொல்லி ஆ. 2வது மாமியா அப்பா வீட்டுல பொண்ணு எடுத்து கட்டினேன். அவ கட்டண. கட்டின தோசம் இல்ல ஆமா. வாழ்ந்த தோசம் இல்ல சரி. பிள்ளை குட்டி இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டு அடப்பு குத்தா குத்துறியா? தூக்கி போட்டு அதுலயே மிதிச்சேன். குத்த ஆமா. அந்த பிள்ளை ரோசு தாங்க மாட்டாம ஆ. ஊருக்கு பேருக்கு புளிய மரத்தடியில தூக்கு போட்டு தொங்கி நாக்கு தள்ளி செத்து இருக்கணுமே. கொத்த புளிய மரமா பார்த்து தொங்கி விட்டா கண்டார. போனா போட்டு போற சொல்லி ஆ. 3 மாசமா தங்கச்சி வச்சிருந்தியா? அதுங்களா நான் முறை கட்டு போறேன்னு நினைச்சீங்களா நீ? தங்கதி ஆ. சோத்துக்கு வழி இல்ல ஆ. தங்கச்சி கூட வச்சிருந்து சோறாக்கி போட வச்சிருந்தேன். ஆமா ஆமா. அதன பிள்ளை எவ்வளவு நாளே வச்சிருக்கன்னு சொல்லி ஆ. கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சொல்லி ஆ. 3வது மாமே பிச்சை வீட்டுல பொண்ணு எடுத்து கட்டினேன். பிச்சை மாமின்னா கட்டினது தோசம் இல்ல ஆ. வாழ்ந்த தோசம் இல்ல ஆ. அந்த பிள்ளை அம்மா வீட்டுக்கு நோம்பி முறை போகணும்னு சொல்ல போகல. 2 முண்டாட்டி பறி கொடுத்துட்டே போகக்கூடாது. நீ இழுக்க ஆமா. அவை இழுக்க நீ இழுக்க முச்சந்து பாதைக்கு போய் ஆமா. ஒட்டுக்கால் தட்டு விட்டு மட்டமெல்லாம் குழந்துச்சா இப்படிதான் விழுந்தா. நம்ம பொட்டாட்டி உழுதுறாட சொல்லி ஆவேசடிச்சு குப்புரடிச்சு தூக்குனியா? பேச்சு வாக்க நம்ம பொண்டாட்டிங்கிறீங்க. அட ஒரு பேச்சுக்கையா இது என்ன ஒரு பேச்சு? ஆவேசடிச்சு குப்புரடிச்சு தூக்குனியா? ஆமா. அந்த முச்சத்துக்கு கருப்பாகப்பட்டது ஆ. உன் பொண்டாட்டி மேல ஏறிச்சு. உன் பொண்டாட்டி மேல ஏறின கருப்பு ஒன்னு ராவிருச்சு ஆட்டு படைக்குது அம்பலத்துல வைக்குது கூத்தா ஆடுது தகுடி. ஐயோ கூத்துதான் ஆடுது. அதனால ஒண்ணு கோளாறுல நாக்கில் வந்துட்டேன். இதுக்கு மேல நீ ஒரு ஏழையா பணக்காரனா? ஆ? ஏழையா பணக்காரனா? நானா? ஆ, பணக்காரன் நாதான். பணக்காரனா? பணக்காரன் இந்த ஊர்ல பெரிய ஆள் நாதான். நீதான் பெரிய பணக்காரன். அதனால ஆ. பணக்காரன் சொன்னதுனால ஆ. ஒரு 5,01,000 ரூபா காணிக்க வை. எவ்வளோ? 5,01,000 ரூபா. பிச்சை காசு 5 லட்சத்தி 1 ரூபா. எர்ரா காசா? இருங்க. காசு எடுக்கிறே சாக போறாட்டி 5 லட்சத்தி 1 ரூபா தானே கேட்டீங்க? ஒரே தாளா இருக்குமா? வைடா 5 லட்சத்தி 1 ரூபா அப்படி ஒரே காசு தாளா? வைக்கிறேன் நாய்க்கு அடுத்த விதியை பார்க்கட்டா ஏங்க, செத்துருவ நீ. வரும்போது இந்த பாக்கெட்ல பணம் கொண்டு வந்தேன். ஆ, உங்களை மாதிரி இல்லாதவங்க கேட்கவும் கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி. தான தரம் அள்ளி கொடுக்கல நான் தான் பெரிய ஆளு. அதனால பழையபடி வையே. பீரோக்குள்ள இருக்குது இப்ப எடுக்க முடியாது. சாவி தொலைஞ்சு போச்சு. சரி, ஆ. இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். ஆ. இந்த கிரகத்தை கலைக்கணும், ஆமா. கருப்பை ஒதுக்கணும். ஆ. அப்படி சொல்லலாம். ஆ. வேற எதுவுமே வேணாம். 2 காலப்பட்ட சீவை ஒண்ணு வேணும். சரி, அப்படின்னா என்னது? 2 காலப்பட்ட சீவைனா பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி உங்களுக்கு வேணுமா? ஆ. அப்ப நான் ஏய், ஓ 2 காலப்பட்ட சீவை நேத்து போட்ட முட்டையா இருந்தா சரி, சரி இன்னைக்கு பறிச்ச கொஞ்சா இருந்தாலும் சரி. சரி. கொண்ட இவ்வளவு இருக்கணும், கொக்கர் கோணம் கோவணும் கொண்டை எவ்வளவு பெருசு இருக்கணும்? இவ்வளவு இருக்கணும், கொண்டை இவ்வளவு பெருசு இருக்கணும். கொக்கர் கோணம் கோவணும் அது நேத்து போட்ட முட்டை. ஒழுப்பா நானு. அருமையா இருக்குதே. எடுத்துட்டு வரியா இல்லையா? நான் எடுத்துட்டு வரேன். ஆ. நான் உளுந்துற போது பாத்துக்க. இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். இருக்குது. இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். இருக்கு. 4 காலப்பட்ட சிவை ஒண்ணு வேணும். ஆ. 4 காலப்பட்ட சிவைனா கட்டி குட்டியா? நேத்து போட்ட முட்டையா இருந்தாலும் சரி, ஆ. இன்னைக்கு போட்ட குட்டியா இருந்தாலும் சரி, சரி. கொம்பு ஒரிச்சா இருக்கணும், ஆட்டக்கட்டா மேல ஏறணும். நேத்து போட்ட குட்டியா இருக்கணும், கொம்பு ஒரு ஜான் இருக்கணும். ஆமா.
நல்ல சாமியா இருக்கு. இருக்கா இல்லையாடா? எல்லாம் கொண்டு வந்துட்டேன். சரி, எல்லாம் கட்டி இதுக்கு மேல எதுவுமே வேணாம். துணியை கொடுத்தா பிடிய போகும்னு சொல்லியிருக்காங்க. ஓ இடுப்பு துணி அவரு. இத புடிச்சுக்க. நான் சொல்ல தலையை சுத்தி தூக்கி முச்சந்தில போடு. சரி. இந்த ஊரை பிடிச்ச கரகம், ஊரை பிடிச்ச கரகம், நாட்டை பிடிச்ச கரகம், நாடகம் பாக்குற பிடிச்ச கரகம், நாடகம் பாக்குற கரகம், நாடகம் நடிகரை பிடிச்ச கரகம், எல்லா கரகம், பக்கமரத்தை பிடிச்ச கரகம், எல்லா கரகம், ஏத்திட்ட பிடிச்ச கரகம், ஏஜன பிடிச்ச, ஊரை பிடிச்ச கரகம், ஊரை பிடிச்ச, ஒன்ன பிடிச்ச கரகம், என்ன பிடிச்ச கரகம், எல்லா கரகமா எல்லா கரகம் ஒன்னோட போட்டு. என்ன மயிருக்கு என்னோட போட்டும். எல்லாத்துக்கும் என்னோட போட்டுக்கிறேன். எல்லா கரகமா நாக்கோட போட்டோம்னு சொல்லியிருக்கலாம். நாய்க்கரோட போட்டோம். எல்லா கரகமா எல்லா கரகமும் நாய்க்கரோட போட்டோம். நாய்க்கரோட போட்டோம். காரி துப்பி அதோட வைய நான் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுப்பேன். வை எடுத்து. சரி, இதுக்கு மேல உங்களுக்கு பிள்ளை குட்டி இல்லைன்னு சொன்னீங்கல்ல, ஊருக்கு மேருக்க பொண்ண மரத்தடியில சாது சாமியார் இருக்கார். அவர்கிட்ட கொண்டை உன் பொண்டாட்டி விட்டினா அவர் பிள்ளை கொடுப்பார். கருப்பு கழிக்கிறது ஏன் பொறுப்பு, பிள்ளை கொடுக்கறது அவர் பொறுப்பு. அப்படி பிள்ளை பிறந்தா யாருனால வச்சுது, நாக்கினால பிறந்துச்சுன்னு வச்சுக்க. ஊர்ல எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. அந்த மரியாதை கெடுத்து செய் செக்கம்மா சொன்னது மாதிரி புள்ள பிறந்துட்டா பிள்ளைக்கு பேரு நாக்கியர்னே வச்சிடுறேன். நாக்கியர்னே வச்சிடுறேன். ஏய் என்னதான் சரி, என் முன்னாடி இப்ப நிறமாசன் முழுகாம இருப்பா போல. அவசரப்பட்டு டவுசரை அவுத்து விட்டு உள்ள போய் போட முடியாத நிலைமையில இருக்குது. அடியே
விளையாடுவது வழக்கம். வாரம் பிடிச்சி மயில் பிடிச்சி ஆ, அப்படியே நான் விளையாடுவது. சரி இந்த கிட்ட என்ன செய்து கிளிய பிடிச்சி கூண்டுல அடைக்கணும். கிளிய பிடிச்சு கூண்டுல அடிக்கணும். கருப்புடையன் அப்படிக்க சொல்லுமா? கருப்புடையா கருப்புடையனே கிளி பிடிப்பியா? அதுதான் பிடி- நான் கிளி பிடிப்பேன். கிளிலாம் பிடிப்பேன். ஆமா இப்ப ஃபாரஸ்ட் ஆபீசர் புடிச்சிட்டு போறாங்க நம்மள. கிளி வைக்கிறது இல்ல. கிளி இல்ல. அப்படியா? ஆமா, அது சீட் எடுக்காது இப்ப. எடுக்காதா? என்னன்னே தெரியல, இந்த வேட்டி அவசரப்பட்டு இந்த வேட்டியை கட்டி விட்டேன். ஆடி மாசம் பிறக்க போகுது இல்லையா? அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. கொஞ்சம் பார்த்தே வா, இல்லைன்னா காத்தோட தூக்கிடும். ஆமா இத கொடுங்க, கிடக்குது. ஏய், ஆ, ஏதோ இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க. ஏ கெந்த பூதி, ஆமா எப்படி நல்லவன் ஆடணுமா? கெந்த பூதி, மச, ம். கெந்த பூதி. சரி சரி. இந்த வாரம் நந்தவனத்துல களை கட்டணுமா? எப்படி உங்க கூட சேர்ந்து களை கட்டுமா? களை கட்டுமா? ஆமா, சொல்லி சொல்லி இருக்கணும். பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை